ஹாய் டாமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி ஜெமினோட 3 ஷாட்டான மிருதனின் பான்கண்ட வெளியிலாவோட ஃபைனல் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் இதோட கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் வந்துட்டு அப்படிங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கன்னா ஒரு கைக்குள்ளே போயிட்டு முயல்குட்டி மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அவர்னா உங்கள் கண்ணையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதோட தானே கட் பண்ணியிருந்தோம். சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ ஜிமின்னா அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அவர்னா வாழ்க்கையில் லவ்னு ஒன்று எனக்கு இருக்காதுன்னு நினச்சேன்டி. பட் என் லைஃப்பில் வந்த தேவதை என் அம்மா அக்கான்னு எல்லாரையுமே நீ உன் கேரில் காட்டுற. ஃபஸ்ட்டு எனக்கு இது புரியல, அப்புறம்தான் உன்னோட காதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிச்சு. ஆனால் நீ ஒரு குழந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் எப்போ சாவு வரும்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கேன். அதுதான் நீ என் கூட இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினச்சி உன்கிட்ட அப்படி ரூடாலாம் நடந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது. உன்னை பக்கத்தில் பார்த்தாலே எனக்கு எவ்வளோ ஆசை வரும் தெரியுமா? உன்னை அப்படியே கட்டி பிடிக்கணும், கொஞ்சணும், அதுக்கப்புறம் கூட சந்தோஷமாக இருக்கணும். மற்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நம்மள ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு தோணும். ஆனால் என்னால் அந்த மாதிரி நார்மலாக இருக்க முடியாது. ஏன்னா என் லைஃப்பில் நம்மளை பார்த்துட்டேன். பாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னல, அதெல்லாம் என் லைஃப்பில் நடந்தது அப்படி மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி சோகமாகிடுது. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி வருத்தமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உங்ககிட்ட மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை அன்றைக்கி அப்படியே அசிங்கமாக திட்டினல, தப்பு தாண்டி, தப்பு தான், ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி சாரிடி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா அப்படியே அவரோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணுறீங்க. அவர்னா அழுதுகிட்டே சாரி கேட்டிருப்பார் இல்லையா, உங்களுக்கும் அப்படி கஷ்டமாயிடுது. நீங்களும் ஒரு டியர்ஸை வைப் பண்ணுறீங்க. ஏங்க அழுகுறீங்க? இந்த மாதிரிலாம் அழுகாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னை அழ வச்சுட்டேன்டி. அன்றைக்கி அந்த மாதிரி நான் பேசிக்க கூடாதுல, அதுவும் அவன் முன்னாடி உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் தானே பேசுனீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா அன்றைக்கி ஜென் கூட உங்ககிட்ட சொன்னான், இது மாதிரி அவன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு அருமை தெரியாது, இப்போ போய்ட்டு நான் உட்காந்து அழுதுட்ருக்க, என்ன ஜிமன் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்போல்லாம் புரியலடி. ஆனால் நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவளை திட்டேன், இப்போ நான் அவன் கூட இல்லை, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி. சாரிடி, மன்னிச்சிரு. என்னை ஏற்றுப்பியா? என் கூட இருப்பில்ல, என்னை விட்டுட்டு போயிட மாட்டல, ஏமாற்ற மாட்டல அப்படின்ற மாதிரியே அவர் நான் கேட்குறாரு. இப்போ நீங்கள்னா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு கண்ணில் தண்ணீராக வருது. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. லைக் அவர் உங்களை வந்துட்டு ஏற்றுப்பையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவரே கேட்குறாரு. உங்களுக்குன்னா அப்படியே குடமாக தண்ணி வருது. கண்டிப்பாக மாமா, ஒன்று மட்டும்தான் நான் கட்டிப்பேன், இதான் என்று புருஷன், இது எந்த ஜென்மத்துலையும் மாறாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவர்னா அப்படியே உங்களை டைட்டாக பண்ணிக்கிறாரு. ஆமாடி, எப்படி இங்கே வந்தா அப்படிமா கேட்குறாரு. இப்போ நீங்கள் நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுவா மாமா, நான் அன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து கண்ணாவை கூட்டிகிட்டு என் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். ரோட்டில் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அப்படி ராத்திரி அங்கிட்டு அப்போ தான் ஒரு போலீஸ் அக்கா என்னை பார்த்து விசாரித்து என்னை ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டுச்சு. 10 நாள் முன்ன வர நான் அங்கேயே இருந்தேன். அப்புறம் கோவில் போயிட்டு அங்கே இருந்த பிள்ளைங்களை கூட வர்றப்போ ஒரு வண்டியில் 4 பேர் வந்து என்னை கடத்திட்டாங்க. அப்புறம் பார்த்தேன், அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால அவந்தே என்னை கடத்தி இந்த 10 நாளாக என்னை கல்யாணம் பண்ண சொல்லி அடித்தான். நான் ஒத்துக்கவே இல்லை. இவங்க நான் கண்ணாலத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமனுக்குனா கோவம் வருது. அவங்களெல்லாம் கொண்டிருப்பாரு, ஆனாலும் அவருக்கு கோவம் வருது. அப்புறம் கண்ணாவையும் என்னையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேபி மாதிரி அழுதுட்ருக்கீங்க. சரி 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 பூனைக்குட்டி, உனக்கு கெட்டது பண்ண எல்லாத்தையும் உன் மாமா எப்போ தண்டிச்சிட்டேன் சரியா? இனிமேல் நீ இப்படிலாம் அழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்ருக்காரு. இனி நீ அழுதா மாமாவுக்கு கோவம் வரும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கண்ணா சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது இனி உன் கண்ணில் சந்தோஷமோ உன் உதட்டில் சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படியே சொல்லிவிட்டு உங்களனா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாரு.
இப்போ நீங்கள்ண்ணா அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள்ண்ணா நிறைய கொடுமைலாம் அனுபவிச்சிருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு லைஃப் அன்எக்ஸ்பெக்டட் உங்களுக்குனா அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. நீங்களாம் ஜிவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் செஸ்ட்டில் போய் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அதுக்குனா அது ஃபீல் ஆகுது. அது போனக்கிட்டே அப்படி மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா ஹக் பண்ணி தூங்குறீங்க. இப்போ உங்கள் மேரேஜ் லைஃப்னால் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி போயிருக்குமோ, இப்போ அந்த அளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகுது. செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர்னா உங்ககிட்ட ரகடாக தான் இருப்பார். ஆனால் ரொம்ப 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 ரொமான்டிக், ஓவர் ரொமான்டிக். உங்களை எப்போ பார்த்தாலும் அப்படியே மயங்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவை பார்க்குற மாதிரியும் உங்களை புதுசாக பார்ப்பாரு. உங்களுக்குனா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குனா நீங்கள் போதும் போதும் அப்படின்னு திகட்டுற அளவுக்கு உங்களுக்கு லவ் கொடுப்பாரு. அப்படியே ஒரு 1 இயர் கழிச்சு இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜிம்மன்னா அங்கிட்டும் இங்கிட்டுமா ஒரு மாதிரி வந்துட்டு குட்டி போட்டு போன மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கார். இப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப பேனிக்காக இருக்குது. அவர்னா அப்படின்னு அவர் கையை பிடிச்சி பிசைஞ்சிட்ருக்காரு. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு டெலிவரி டேட். ஆமாடா, உங்களுக்கு குழந்த பிறக்க போகுது. ஸோ நீங்கள் அப்படியே பெயினில் கத்திட்ருக்கீங்க. ஃபைனலி உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துருது. இப்போ உங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்குது. ஜிமினுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கிரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் அதனால தான் பயந்துகிட்டே இருந்திருப்பார். இப்போ ஃபைனலி நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க, பேபியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அவங்களையும் பேபி பார்க்க வராரு. அவர்னா பேபி அப்படியே கையில் தூக்குறாரு. அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்படியே செவன்னு இருக்குது. அப்படியே ஜிமினை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் க்யூட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஜிமினை பார்த்து லைட்டாக சிரிக்குது. ஜிமின்னா ஓய் குட்டி பூனைக்குட்டி சிரிக்குது அப்படின்றாரு. அது என்ன பூனைக்குட்டி மாதிரியா இருக்கு, உங்கள மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ பூனைக்குட்டி ஒன்றை மாதிரி தாண்டி இருக்குது. இது நல்லா அந்த முகத்தை பாருங்களேன், அந்த கண்ணை பாருங்களேன், உங்களை மாதிரியே இருக்கு மாமா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜிமன்னா என்ன ஜெலஸ் ஆகுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் அப்படிலாம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு லைட்டாக ஜெலஸாக இருக்குது. குழந்தை என்ன உங்களை மாதிரி இருக்குது, நான் தானே பெற்றேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமன் அவங்கக்கிட்ட கேட்குறாரு, பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கண்ணா மாமா மதியனை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மதி அழகாக இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மதிச்செல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாப்பா காதுக்கிட்ட போயிட்டு பாப்பாண்ணா ஒரு மாதிரி சிரிக்குது. அவரை பார்த்து என் குட்டி பொண்ணுக்குட்டிக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாப்பாண்ணா இன்னும் சிரிக்குது. நீங்கண்ணா பாருங்க அம்மா சொன்னது தான் பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பா சொன்னதுனால தான் பாப்பா சிரிக்குது. இல்லை நான் வச்ச பேர்னால தான் சிரிக்குது. இல்லை நான் போய் சொன்னதுனால தான் சிரிக்குது அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்லிகிட்ருக்கீங்க. பேபி அகெயின் சிரிச்சுட்டே இருக்குது. உங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குது. ஜிமினுக்கு லிட்ரலி பேபி உங்களை மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நீங்களும் அப்படி தான் எங்கே இருந்தாலும் கலக்கலன்னு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் பேபியும் இருக்குது. ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் லைஃப்பில் என்னென்னலாம் போணுச்சோ அதெல்லாம் திருப்பி கிடச்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். இப்போ அப்படி தான் இங்கே வந்துட்டு உங்களோட ஃபேமிலி இப்படி கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்க. ஜிமின்னா அதுக்கு மேலே சந்தோஷத்தில் இருக்கார். அவர் அவங்ககிட்ட வந்துட்டு ஓய் பொண்ணுக்குட்டி நெக்ஸ்ட் பேபி எப்போ? என்னது அடுத்த குழந்தையா? இப்போ தானே இவளையே பெற்று முடித்தேன், அடுத்த குழந்தையா அதுக்குள்ளையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆனால் சிரிக்கிறாரு. இப்படிதான் உங்கள் ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டுருக்கு. நீங்கள்ண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி உங்களுக்கு கிடைக்குன்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ அந்த ஃபேமிலி உங்கள் கூட உங்கள் கைக்குள்ளேயே இருக்குது. ஸோ உங்களுக்குண்ணா அப்படி நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க. அம்மா அப்பா நீங்கள் என்னை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவர் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு. நான் இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான பொண்ணு. பாட்டிமா நீங்கள் மட்டும் இல்லைனா அங்கெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். நீ என்னை பார்த்துக்கிட்டதுக்கும் இவரை மாதிரி ஒரு ஆள் கூட என்னை கண்ணால் முடிச்சு வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிமா. நான் ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர்னா ஓய் என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்? ஒன்றும் இல்லை, பாட்டி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம்ல அப்படிமா சொல்கிறீங்க. அவர்னா இங்கே பாரு பாட்டி நம்ம கூட தான் இருக்காங்க, பாரு என் கையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் பேபி நான் அவங்கள பார்த்து சிரிக்குது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு பாட்டியே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் குழந்தைய பிடிச்சி அப்படியே மொத்தம் கொடுக்குறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக போகுது.
ஸோ ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் இந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே வின்டர் பியருக்கு தான் போய் சேரும். ஏன்னா லாஸ்ட்டு 2 ஷாட்டில் வந்துட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதில் 2 சாங்ஸ் வந்துட்டு பாடின சாங்ஸு. அது ஆக்சுவலி என் வாய்ஸ் கிடையாது, வின்டரோட வாய்ஸ். வின்டர் ஷி ஹாவ் அ ஸ்வீட் வாய்ஸ். செம்மையாக பாடியிருந்தா. ஸோ வின்டர் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ஸ்டோரி செம்மையாக இருந்தது. ஸ்டோரி க்ரெடிட்ஸ் எல்லாமே வின்டருக்கு தான் போய் சேரும். வின்டர், ஐ ஹோப் நீயும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு FF சேனல் திறந்து லைக் நானும் நீயும் ஒரு கொலாப் பண்ணுவோன்னு. ஐ ஹோப்டா. லவ் யூ லாட். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி. டாடா, பை பை. லவ் யூ வின்டர்.